என்ன தப்பு இருக்கு? கம்பெனி வந்து இவரு மட்டும் கிடையாது சார், அவங்களோட அப்பா, அவங்களோட அண்ணன் தம்பி எல்லாரும் தான் ஓனர் அதுல. அது வந்து பார்ட்னர்ஷிப் மாதிரி தானே. சும்மா இவரு டக்குன்னு எடுத்து ரன் பண்ணல, அவங்க வந்து பரம்பரையா ரன் பண்ணிட்டு வர்றாங்க அந்த கம்பெனி, சமையல் அந்த இது கேட்டரிங் சர்வீஸ். சோ இவங்க வந்து ஒரு டீம் ஒர்க் தான் அது கம்பெனிங்கிறது. அதனால இவரு வந்து இண்டிவிஜுவலாலாம் ஒண்ணும் கிடையாது அங்க. அதனால இவரு வந்து ஒரு பார்ட்னர், ஒரு ஷேர் ஹோல்டர். அதனால இப்போ இவரு மேல உள்ள அலிகேஷன்ஸ் வந்து அவங்க எல்லாரையும் பாதிக்குது. சோ அதனாலதான் அவங்க வந்து கம்பெனி வந்து இந்த மாதிரி டிஃபமேஷன் போட்டிருக்காங்க. இவர் வந்து தனியாவும் போட்டிருக்காரு. இவரு வந்து தனியா உள்ளது அந்த லேடி என்னன்னு ஷி வில் டிஃபெண்ட். ஓகேவா? சோ கம்பெனில உள்ளது அவங்க என்னன்னு பாப்பாங்க. இவங்க ரிமூவ் பண்ணணும்னு கோர்ட் ஆர்டர் போட்டா இவங்க ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் அந்த போஸ்ட் எல்லாம். அதாவது இவர் கூட இருக்கிற அந்த போஸ்ட் கிடையாது, கம்பெனில எங்க கம்பெனி நேம எங்கெங்கெல்லாம் டேக் பண்ணிருக்காங்களோ அதெல்லாம் அவங்க ரிமூவ் பண்ணணும். சரிங்க மேடம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இவங்க ஜாய் கிறிஸ்டல்டா வந்து அப்போ போராடி நியாயமா பெறதுக்கு எதுவுமே வாய்ப்பே இல்லையா?